ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர்ணர்களை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புரட்சி சக்கரத்தின் முதல் வீடு, செவ்வா பவனுடைய மூல திருகோண ஆட்சி வீடு. அசுபதி பரணி கார்த்திகை 1ஆம் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். இந்த வீடியோ பதிவில் ராகு பகவானை பற்றி பேச போகிறோம். ராகு பகவான் மேசராசிக்கு எப்படி பலன்களை கொடுப்பான்னு. ஏன்னா ராகுவை போல் கெடுப்பார் யாரும் இல்லை, ராகுவை போல் கொடுப்பார் யாரும் இல்லை. ராகு நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா வாழ்நாள் முழுக்க நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு கர்மத்தை தூண்டுறவர். கர்மம்னா என்ன? நம்ம செய்கிற காரியம், வினை. நம்ம ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயசில் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியம் பண்ணுவோம். சரியாக காரியம் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம செய்கிற காரியத்தை தூண்டுறவர் ராகு பகவான். அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நம்மளை நல்ல காரியத்துக்காக தூண்டுவார். கெட்ட நிலைமையில் இருந்தார்னா கெட்ட காரியத்துக்காக தூண்டுவார். ஸோ கர்ம பலன் அதிகமாகிடுச்சுன்னா அது காரணம் ராகு பகவான் தான். கெட்ட கர்ம பலன் அதிகமாகிடுச்சுன்னா அதை தண்டிக்கிறவர் சனி பகவான். ஸோ கர்ம பலனை கூட்டுறவர் ராகு பகவான், அதுக்கு தண்டனை கொடுக்குறவர் சனி பகவான். போன பிறவியில் நம்ம செஞ்ச கர்மம் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவியில் நம்மளை கொண்டு சேர்க்குறவர் குரு பகவான். ஸோ கர்மம்னு எடுத்துக்கிட்டாலே, கர்ம பலன் எடுத்துக்கிட்டாலே 3 கிரகங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ராகு பகவான், சனி பகவான், குரு பகவான். ஓகே நேயர்களே, எதுக்கு இதை முதலே சொல்லிட்டேன்னா, ராகுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது. ராகு பகவான் ஒரு முக்கியமான கிரகம். அவருடைய தசா ஆண்டுகள் 18 வருஷம். இப்போ மேசராசியில் உங்களுக்கு மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை நடக்கும். அதனால தான் அந்த வீடியோ பதிவை பொதுவாக பாருங்கள். ராகு திசைன்னு இல்லை, ராகுவை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ராகு உங்கள் ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருந்தாருன்னு எப்படி பலன்களை கொடுப்பாரு. அவர் தன் தசாபுத்தியில் மட்டுமல்ல, மற்றவங்க திசையிலும் கொடுப்பாரு. உங்களுக்கு இப்போ ராகு திசைக்கு முன்னாடி நடக்கிற செவ்வாய் திசையிலையும் அவரோட பங்களிப்பு இருக்கும். ஏன்னா செவ்வாய் கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, செவ்வாய் கேந்திரமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் சரி, அவர் பங்களிப்பை கொடுப்பாரு. சரியா? அதனால் ராகு பகவான் தான் தசையில் மட்டும்தான் பலன் கொடுப்பாருன்னு கிடையாது, மற்றவங்களுடைய தசையிலையும் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுப்பாரு. சரியா நேர்களே? ஸோ ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருந்துட்டாரா நல்ல பலன்களை கொடுப்பார். ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவார், பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு, பொருளாதார நிலையில் ஏற்றத்தை கொடுப்பாரு, மற்றவங்க மெச்சி தகுற அளவுக்கு பெரிய உச்சத்தை தொட வைப்பார். சரியா? அந்த அளவுக்கு ராகுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி கெடுக்கிறதுனால அவர் மாதிரி யாரும் கெடுக்க முடியாது. சுருட்டிடுவார், டோட்டலாக சுருட்டி நில் பேலன்ஸில் கொண்டு நிப்பாட்டிடுவார். சரியா? ஒருத்தனை சர்வ இது பண்ணி விட்ருவார். அதுபோக ராகு பகவான் ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தில் உயிர் காரகத்துவத்தை கெடுப்பார். ஒரு ஜாதகத்தில் மொத்தம் 12 வீடு இருக்குது. 12 வீட்டுக்குமே 12 ஆதிபத்தியங்கள் இருக்குது. அதுபோக காரகத்துவங்கள் இருக்குது. கிரகங்களுடைய ஆதிபத்தியம், காரகத்துவம்னா என்ன? அதோடைய செயல்பாடுகள். ஆதிபத்தியம்னா ஒவ்வொரு வீட்டுடைய தனித்தன்மைகள். அதில் ஆதிபத்தியத்தில் உயிர் ஆதிபத்தியத்தை கெடுப்பார் அவர். சரியா? உயிர்னா எப்படி அப்படின்னா ஜட காரகத்துவம், உயிர் காரகத்துவம். உயிர் காரகத்துவம்னா அம்மா, அப்பா, மனைவி, கணவன், மனைவி, குழந்தைகள், அண்ணா, அக்கா, உறவு முறைகள். சரியா? இதை கெடுக்கிறது ராகு பகவான் தான். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மேசராசி மேச லக்கணம், ஏகராசி ஏக லக்கணம் வச்சுக்கிடுவோம். 4ஆம் இடத்துல ராகு இருந்தார் வச்சுக்கோங்களேன், கடகத்தில் இருந்தார்னா தாயாரை கெடுத்துருவார். சரியா? 4ஆம் இடத்துல ராகு இருந்து 4 கூட சந்திரனும் உங்கள் ராசியில் இருள் சந்திரனாக இருக்கிறாரு. சரியா? இருள் சந்திரனா என்ன? நீங்கள் அமாவாசை டயத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் ராசிக்கு முன்பின் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நீங்கள் பங்குனி மாதம் அல்லது சித்திரை மாதம் அல்லது வையாசி மாதம் பிறந்திருப்பீங்க. இந்த பங்குனி, சித்திரை, வையாசியில் பிறந்தவங்களுக்கு இருள் சந்திரனாக இருப்பார். சந்திரனுக்கு 2 பக்கமும் சூரியன் இருப்பார். சித்திரை மாதம் பிறந்தீங்கன்னா சித்திரை அமாவாசை அன்னைக்கு பிறந்திருப்பீங்க. அப்போ சந்திரனும் சூரியனும் அங்கே ராசியில் இருப்பாங்க. ஆனால் உச்ச சூரியன் இருப்பார். இருந்தாலும் சந்திரன் இருள் சந்திரனாக தான் இருப்பார். அமாவாசை சந்திரனாக இருப்பார், சூரியனை கெடுப்பார். ஸோ இப்படி பிறந்தவங்களுக்கு எப்படி ஆகும்னா, மேசராசி மேச லக்கணம். உதாரணத்துக்கு 4 கூட சந்திரனும் கெட்டு போயிடுவார். ஸோ 4 கூட சந்திரனும் கெட்டு போய் 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, தாய் அன்பு இருக்காது, தாய் வழி பிரச்சனை இருக்கும், தாயோட நீடித்து இன்பம் இருக்காது, தாயோட ஆதரவு இருக்காது. அதுபோக வண்டி வாகன யோகம் இருக்காது. சிலருக்கு வண்டியே அமையாது. சிலர் சைக்கிள் ஓட்ட தெரியாமல் கூட இருப்பாங்க. சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கெட்டு போயிடுவாங்க. வண்டி வாகனமே இருக்காது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 வீலரே ஓட்ட தெரியாது, சைக்கிள் ஓட்ட தெரியாமல் இருந்திருக்காங்க அந்த காலத்தில். இந்த காலத்துலேயே நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 10 பேர்த்தில் ஒரு ஆள் இருப்பாங்க. ஏன்னா அந்த பழக்கம் எல்லாம் போயிடும். 4ஆம் அதிபதியும் கெட்டு, 4ஆம் இடமும் கெட்டு, சுக்கிரன் கெட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வண்டி வாகன யோகம் இருக்காது, வீடு மனை அமையாது, இப்படி நிறைய பிரச்சனை கொடுத்துரும். தேக ஆரோக்கிய பிரச்சனை வந்துடும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஸோ ஒரு மனிதனுக்கு நல்வழி பெறுவதுக்கு தான் 4ஆம் இடம். ஸோ 4ஆம் அதிபதியும் கெட்டு 4ஆம் இடத்துல ராகு இருந்து சுக்கிரனு கெட்டு போனால் இந்த அமைப்புகள்லாம் வரும். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, ராகு தான் இருக்கிற இடத்த கெடுப்பார், தான் கூட சேர்ந்த கிரகத்தையும் கெடுப்பார், தன்னை பார்க்குற கிரகத்தையும் கெடுப்பார். ராகு பகவானுக்கு பார்வை இருக்குது. அவருக்கு தான் இருக்கிற இடத்துலேருந்து பின்னோக்கி 3ஆம் பார்வையாக பார்ப்பார். அதுமாதிரி பின்னோக்கி 6ஆம் பார்வையாக பார்ப்பார், 7ஆம் பார்வையாக கேதுவை பார்ப்பார். ஸோ ராகு பகவானுக்கு 3 பார்வை இருக்குது. நிறைய பேர் ராகுக்கு பார்வை இல்லைம்பாங்க, ஆனால் ராகுக்கு பார்வை இருக்குது. பின்னோக்கி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ ராகு ஒரு முக்கியமான ரோல் 18 வருஷம் நடக்கும். அதுபோக மற்ற திசையிலையும் தன்னுடைய ஆளுமையை கட்டுவார். ராகு எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுவாருங்க. ஏன்னா அது ஒரு மாய கிரகம், மாயாவி கிரகம்.
மற்றவங்க சட்டையை போட்டுக்கிட்டு அவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணுவார். சரியா? நம்ம ஊரில் வீட்டில் போடுவாங்க தெரியுமா, அண்ணன் சட்டையை தம்பி போட்டுக்குருவான், தம்பி சட்டையை அண்ணன் போட்டுக்குறான், போட்டுக்கிட்டு அவங்கள மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் ராகு வந்து மற்றவங்க சட்டையை போட்டுக்கிறதுல கில்லாடி. அவரை பற்றி இந்த வீடியோவில் பொறுமையாக இப்போ கொஞ்சம் நிறைய தகவல் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. சரியா? நிறைய பேருக்கு இந்த தகவல் தேவைப்படும். அதுபோல் ராகு தசாபுத்தி 12 வருஷத்தில் இருக்கிறவங்களும் கேட்கலாம். நான் அந்த ராகு தசாபுத்தியில் வந்து எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அந்த தசாபுத்தி பலன்கள் என்ன, அதையும் சொல்கிறேன். முடிஞ்ச அளவு சொல்கிறேன். ஏன்னா இது பெரிய சப்ஜெக்ட்டு, சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு ஞாபகத்துக்கு வரதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். பட்டு வீடியோவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருப்பினும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ராகு திசை நடக்கிறவங்க, இல்லைன்னா மற்ற திசையில் ராகு புத்தி, செவ்வாய் திசையில் ராகு புத்தி, குரு திசையில் ராகு புத்தி, சனி திசையில் ராகு புத்தி, புதன் திசையெல்லாம் ரொம்ப வயசான காலத்தில் வரும். சரியா? புதன் திசை வரலாம், வராமல் கூட போகலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்ற திசையில் ராகு புத்தி நடந்தாலுமே கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அதுபோல் ராகு வந்து இப்போ கோச்சாரத்தில் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறார், அடுத்து 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. இருப்பினும் சனி பகவான் வீட்டில் இருக்கிற ராகு அந்தளவுக்கு மேசராசிக்கு அந்தளவு சிறப்பாக செய்ய மாட்டார். ஏன்னா சனி பகவான் வந்து மேசராசிக்கு வந்து ஒரு மத்தியம பலனை தான் கொடுப்பாரு. சரியா? 10-11 கூடியவர் தான். இப்போ வந்து விரைய சனியாக இருக்கிறாரு. சரியா? 7 சனியில் இருக்கிறாரு. ஸோ சனி பகவானுக்கு ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறனால இப்போதைக்கு வந்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும், கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும். ஸோ பொறுமையாக கேளுங்க, எல்லோரும் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து ராகு பகவான் எடுத்துகிட்டோம் வச்சுக்கோங்களேன், அவர் ஒவ்வொரு ராசியில் இருந்தார்னா என்ன பலன் சொல்லுவோம் நம்ம, அதுக்கு பேர் லக்கண ரீதியாக வருவோம். பொதுவாக ஒரு ராசியில் இருக்கிறாரு, உங்கள் ராசியிலே இருக்கிறாரு, மேசத்திலே இருக்கிறாரு, மேச ராகு. பொதுவாக ராகு பகவான் வந்து ஒரு 5 இடத்துல இருந்தார்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். அவர் வந்து 100க்கு ஒரு 50% எடுக்க மாட்டார். மீதி 50% அவர் எப்படி இருக்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி தான். சரியா? இப்போ வந்து ராசிக்கு ஒரு பலனை சொன்னோம்னா, மேசத்தில் அவர் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம், மகரத்தில் இருக்கலாம். ஸோ இந்த 5 வீட்டில் இருக்கிற ராகு பகவான் வந்து முதலுக்கு மோசம் இல்லைன்னு ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பார். அவர் தசை நடந்தாலும் சரி, புத்தி நடந்தாலும் சரி, ஜாதகனை காப்பாற்றி விட்டுருவார். சரியா? ஆளை ஒன்றும் செய்ய மாட்டார், ஆனால் மற்ற விஷயத்தை அடிப்பார். சரியா? ஜாதகனை ஒன்றும் செய்ய மாட்டார், அதுதான் பெரிய பெனிஃபிட்டு. ஸோ மேசத்தில் இருக்கிற ராகு பகவான் என்ன சார் செய்வார் அப்படின்னா, மேசத்தில் இருக்கிற ராகு பகவான் நல்ல யோகத்தை கொடுப்பார், ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஆனால் ஹார்டு ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஹார்டு ஒர்க் பண்ணால் தான் நல்ல நிலைக்கு போக முடியும். ஆனால் தலை சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும். தலை சம்மந்தப்பட்ட வியாதி, தலதோஷம் பிடிக்கிறது, அப்புறம் தலை அடிக்கிறது, வலிக்கிறது, இல்லைன்னா தலையில் முடி ஊந்து போகிறது, தலை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இல்லைன்னா சுயநலவாதியாக இருப்பாங்க, இவங்க செல்ஃபிஷாக இருப்பாங்க. சரியா? செல்ஃபிஷ்னா என்ன, தனக்கு தான் இருப்பாங்களே, பிறரை பற்றி நினைக்க மாட்டாங்க. புத்திர பாக்கியம் குறைவாக இருக்கும், ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்கும். சரி, அந்த புத்திர பாக்கியத்தை இவர் வந்து ராகு வந்து இது பண்ணுவார். அதுபோக மேசராசியில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், மேசராசியில் இருந்தார்னா அவர் வந்து தன் பின்னோக்கி பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? ராசிக்கு 11ஆம் இடத்தையும் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். இவங்களுக்கு என்ன ஆகும்னா, தூரதேச அமைப்பு இருக்காது, வெளிநாடு வெளிமாநிலத்துக்கெல்லாம் போக முடியாது, உள்ளூருக்குள்ளேயே தான் காலம் தள்ளிட்டு இருப்பாங்க. அதுபோக மூத்த சகோதரனுக்கு ஆகாது, முன்னாடி பிறந்த அக்கா அண்ணனுக்கு ஆகாது, பெருசாக லாபம் சம்பாதிக்க முடியாது. சரியா? யோகம் இருக்கும், ஆனால் பெருசாக லாபம் இருக்காது. இந்த அமைப்பெல்லாம் ராகு கொடுப்பாரு. அதுபோக ராசியிலே இருக்கிறார் வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசியிலே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கலஸ்தர தோஷத்தை கொடுப்பாரு. ராசியில் ராகு இருந்தார்னா திருமண தாமதமாகும், புத்திர பாக்கியம் தாமதமாகும், ஒரு இணக்கம் இருக்காது, இன்டெகிரேஷன் இருக்காது. ஸோ மேசத்தில் இருக்கிற ராகு பகவான் அந்த ராசியில் சில நல்ல பலன்களை கொடுத்தாலுமே தனிப்பட்ட சில காரியத்தில் சில பிரச்சனை கொடுப்பார், தான் பார்க்குற இடத்த கெடுப்பார். சரியா? அது வந்து நான் ராசிக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து லக்கண ரீதியாக கொஞ்சம் மாறுபடும். சரியா? லக்கண ரீதியாக எங்கே இருக்கிறாரு சொல்ல முடியாது. பொதுவாக ராகு வந்து ராசிக்கோ லக்கணத்துக்கோ, ராசிக்கு 50 மார்க்கு, லக்கணத்துக்கு 100 மார்க் அப்படி தான் கொடுக்க முடியும். ஏன்னா உங்கள் லக்கணம் என்னென்னு எனக்கு தெரியாது. உங்கள் லக்கணத்தை பார்த்தோம்னா நம்ம தெளிவாக சொல்லிடலாம், 100% சொல்லலாம். ஓரளவு அவர் நிலைப்பாடை சொல்லலாம், பலனை சொல்ல முடியாது. ராகுவுடைய நிலைப்பாடை சொல்லலாம். பலன் சொல்கிறது வந்து யாராலும் 100% சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜோசியராலும் 100க்கு 100 சொல்லவே முடியாது. ஒரு 60% 70% சொல்லலாம். அது ஜோதிடரோட அறிவை பொறுத்து, ஆண்டவன் அவர் கொடுத்த அனுக்கிரத்தை பொறுத்து, அவர் அனுபவத்தை பொறுத்து, இந்த 3 விஷயத்தையும் பொறுத்து அவர் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுப்பார். ஆனால் ராகுவோடைய நிலைப்பாடை சொல்லலாம். சரியா? பொதுவாக ராகு திசையில் பலன்கள் எடுக்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ராகு வந்து தான் இருக்கிற இடத்துல இருக்கிற கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி செய்வார். இப்போ உங்கள் ராசியில் இருக்கிறாருன்னா செவ்வாய் மாதிரி ஆக்ட் பண்ணுவார். ராகு மேசத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ராகு திசை நல்லாயிருக்கும். இப்போ செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சம் போயிட்டார், நல்ல அமைப்பு, ராகு திசை ஒரு நல்லாயிருக்கும். செவ்வாய் கெட்டு போயிட்டார், செவ்வாய் போய் கண்ணியில் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது, ராகு திசை நல்லா இருக்காது. சரியா? செவ்வாய் வந்து சனி பகவான் கூட சேர்ந்துட்டார் 6ஆம் இடத்துல, அதுவும் நல்லா இருக்காது. சரியா? செவ்வாய் கெட்டு போயிடக்கூடாது. ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போகக்கூடாது, ஆட்சி உச்சம் சுபத்துவமும் இருக்கணும். ராகுக்கு வீடு கொடுத்த எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அது செவ்வாயாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, சுபத்தன்மையில் இருக்கணும். குரு புதன்
இல்லைன்னா சந்திரன் வளர்பிறை சந்திரன் பார்வை, இல்லைன்னா சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கணும். இப்போ ராகு மேசத்தில் இருக்கிறாரு, மேசத்துக்கு வீடு கொடுத்து மேச ராசிக்கு வீடு அதிபதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து எங்கே இருக்கிறாரு? ராசிக்கு 5ஆம் இடத்துல இல்லை 4ஆம் இடத்துல இருக்காரு வச்சுக்கோங்களேன், நல்ல பலன்களை கொடுப்பாரு. மகர கும்பத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு, தனுசில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? இப்படி சுக்கிரன் செவ்வாய் இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்து பிருகமங்கல யோகத்தில் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ராகு திசை. ஏன்னா ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவார். அவருக்குன்னு சொந்த வீடு கிடையாது, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சொந்த வீடு இருக்குது, ராகு எதுகளும் கிடையாது. எந்த வீட்டில் இருக்கிறோமோ அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. அதுபோக ராகு சனி கூட சேரக்கூடாது. ராகு பகவான் வந்து பாவகிரகம் கூட சேரக்கூடாது, சனி பகவான் கூட சேரக்கூடாது, செவ்வாய் கூட சேரக்கூடாது, மாந்தி கூட சேரக்கூடாது. சரியா? இந்த 3 கிரகங்கள் கூட சேரவே கூடாது. அதே மாதிரி அமாவாசை சந்திரன் கூட சேரக்கூடாது. உங்கள் ராசியில் இருந்தாலுமே உங்கள் ராசியில் இருக்க சந்திரன் அமாவாசை சந்திரன் இருந்தால் வச்சுக்கோங்களேன், நீங்கள் கெட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ராசியில் ராகுவும் அமாவாசை சந்திரன் இருந்தாங்கன்னா நீங்கள் முழுசாக கெட்டு போயிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்காது. ராசி கெட்டுப்போச்சு, மனமும் உடலும் கெட்டுப்போச்சு, நீங்கள் எதுக்கும் பிரயோஜனப்படாமல் போயிடுவீங்க. சரியா? வாழ்க்கையில் எல்லாமே தடங்கள் இருக்கும். சரியா? ஏகப்பட்ட இடியாப்பு சிக்கல் இருக்கும். ஸோ இப்படி ராகுவை பற்றி பேசுகிறோம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா, நான் மேச ராசிக்குன்னு ஆரம்பித்தேன், அது போய்கிட்டே இருக்குது. ஸோ மேசத்தில் ராகு இருந்தால் சில பலன்களை கொடுப்பாரு. அடுத்து ரிஷபத்தில் இருக்கிறாரு. ரிஷபத்தில் இருக்கிற ராகு நல்ல என்ன பண்ணுவாருன்னா ஓரளவு பொருளாதாரத்தை கொடுப்பாரு, குறுக்கு வழியில் சம்பாதிப்பாங்க. ரிஷப ராகு வந்து சுக்கிர வீட்டில் தான் இருக்கிறாரு, ஓரளவு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பாங்க, பணம் பிரச்சனை இருக்காது. ஆனால் தவறான பழக்க வழக்கம் இருக்கும். வாழ்க்கையில் வந்து நல்ல சந்தோஷத்தை அனுப்பாங்க. இவங்களாம் திரைப்படத்துறையில் இருப்பாங்க, கலை சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருப்பாங்க, ஆடல் பாடல் ஏசிய நாடகம், நல்ல சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க, கையில் காசு பணம் இருக்கும். ஸோ ரிஷபத்தில் ராகு இருக்குது ஒரு வைக்கு நல்லதான். இப்போ உங்களுக்கு ரிஷபத்தில் ராகு இருக்காரு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் ரிஷப ராகு வந்து ஓரளவு நல்ல பலனை கொடுப்பாரு ராகு திசையில். ஆனால் அப்படி இருந்தாலுமே அவர் வந்து ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார், விரயம் பண்ணுவார். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, உதாரணத்தனமாக செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் தவப்பனுக்கு ஆகாது. நீங்கள் வந்து மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ராகதிசை நடக்கும்போது தவப்பனுக்கு ஆகாது, பேர் போல் அந்தஸ்து கெட்டு போகும், சில தவறான காரியங்களை பண்ணுவாங்க. அதுபோக திருமண அமைப்புலையும் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? விருச்சிகத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையால் விருச்சிகத்தை பார்க்கறதுனால கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும். ஸோ ரிஷபத்தில் ராகு இருந்தாருன்னா பொருளாதாரத்தை கொடுத்துருவார், ஃபினான்ஸ் பொசிஷனை கொடுத்துருவார், கெட்ட பழக்கத்தை கொடுப்பாரு. அடுத்து மிதுன ராகு நல்ல அமைப்பு. மிதுனத்தில் ராகு இருக்குது ஒரு வைக்கு நல்லதுங்க, நீண்ட ஆயுள் இருக்கும், 90-95 வயசு வரைக்கும் வாழ்வாங்க, நல்லா இப்போ பார்க்கப்படுகிறது. இறை தொடர்பு இருக்கும், நல்ல ஒரு யோகியாக இருப்பாங்க, பற்றட்டு இருப்பாங்க. சரியா? பற்றட்டுன்னு எப்படி குடும்ப பற்றட்டு இருப்பு, அற்றட்டு ஆன்மீக ரீதியாக பெருசாக போயிடுவாங்க, ஒரு யோகியாக இருப்பாங்க. எல்லாம் தெரியுப்பா, ஈஸியாக சொல்லுவாங்க, இது இப்படி தாப்பா நடக்கும் அப்படி சொல்லிடுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்குமோ அது இப்போயே சொல்லிடுவாங்க. இவன் படித்து இந்த வேலைக்கு தான் போவான், இப்படி தான் இருப்பாங்கன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. இவங்க ஜோதிடராகவும் இருப்பாங்க. ஸோ மிதுனம் வந்து ஒரு பொதுவாக ஒரு ஞான வீடு, புதனுடைய வீடு. புதன் வீட்டில் இருக்கிற ராகு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. கன்னி மிதுனம் இந்த 2 இடத்துல ராகு பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். சரியா? ஜோதிடம், சாஸ்திரம், ஆராய்ச்சி, ஒரு ஆன்மீகத்துக்கு அடுத்த நிலை. சரியா? இப்படி ஒரு அமைப்பை கொண்டு போய் கொடுத்து நல்ல அமைப்பை கொடுப்பாரு. ஸோ மிதுனத்தில் ராகு இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல பண்பு இருக்கும், நல்ல கேரக்டர் வைஸும் நல்லா இருப்பாங்க. அடுத்து மிதுனத்தில் ராகு இருந்தாலும் ராசியை பார்ப்பார், பின்னோக்கி ராசியை பார்க்கறதுனால மனசஞ்சலம் இருக்கும். சரியா? மனசஞ்சலம் இருக்க போய் தான் இவங்க வந்து பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இதுக்கடுத்து இதான் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக போயிட்டுருப்பாங்க. அதுவும் மிதுன ராகு வந்து ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார், கர்மமும் நல்லா இருக்காது, காரியமும் செய்ய மாட்டாங்க, டயத்துக்கு செய்ய மாட்டாங்க. இவங்க சௌகரியத்துக்கு தான் இருப்பாங்க, வெளியே கர்மம் காரியம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. இவங்ககிட்ட பெருசாக நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது, சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு போய்கிட்டு இருப்பாங்க. அடுத்து கடக ராகு. கடகத்தில் ராகு இருக்கலாம், ஆனால் கடகத்தில் இருக்கிற ராகு வந்து பொருளாதார இதில் பெருசாக முன்னேற்றம் இருக்காது, பணத்தை முடக்கிடுவார். சரியா? பணம் நல்லா இருக்காது, பணத்தை முடிக்கிறவார். ஆனால் கெட்டிக்காரத்தனம் இருக்கும், எதுலையும் கில்லாடியாக இருப்பாங்க, அமைதி இருக்காது, வாழ்க்கையில் அமைதி இருக்காது, நிறைய எதிரில் இருப்பாங்க, வாழ்க்கையில் நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சுக்கிட்டு இவங்க காலத்தை கடத்திட்டு இருப்பாங்க. கடகத்தில் இருக்கிற ராகு வந்து குடும்பத்தை சரியாக அமைக்க விட மாட்டார். சரியா? குடும்பம் நல்லா இருக்காது. மேசராசிக்காரங்களுக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும், அதே நேரம் கடன் பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனை இருக்கும். அதே நேரத்தில் வந்து லாபம் இருக்காது, எந்த தொழில் வியாபாரம் எது பண்ணாலும் பெருசாக லாபம் இருக்காது, சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? ஸோ வாழ்க்கையில் வந்து முக்கியமான சில காரிய தடையை கொடுத்துருவார். கடகத்தில் ராகு இருக்கிறது வந்து ஓரளவு நல்ல அமைப்பு தான், ஆனால் முக்கியமாக குடும்பத்திலையும் பணப்பழக்க வழக்கத்திலையும் உறவு முறையிலும் கெடுப்பார். குறிப்பாக உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் பிரச்சனை கொடுப்பாரு, அதுலேயும் பர்டிகுலராக மூத்த சகோதர விஷயத்தில் பிரச்சனை கொடுப்பாரு. சிம்மத்தில் ராகு இருக்கலாம், கெட்டிக்காரத்தனம் இருக்கும், நல்ல பண்பு இருக்கும், நல்ல எழுத்துத்துறையில் பெரிய ஆளாக இருப்பாங்க, கதை கட்டுரை எழுதுவாங்க, கவிஞராக இருப்பாங்க, நல்ல பேச்சாளராக இருப்பாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க. சரியா? நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். சிம்மம் வந்து சூரியன் வீடாக இருந்தாலுமே சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ராகு வாரி வழங்குவார். சிம்ம ராகு வந்து அரசாங்க தொடர்புலையும் சில காரியங்களை சாதிக்க வைப்பார். மேசராசிக்கு சிம்மம் வந்து நல்ல இடம்,
ஏன்னா அந்த மேசராசி அதிபதி சூரியன் வந்து மேசத்தில் உச்சம் மாறதுனால சிம்ம ராகு ஓரளவு கெடுக்க மாட்டார், ஜாதகனை நல்ல பலன்களை கொடுப்பாரு. சிம்மத்தில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார், இளைய சகோதரோட சண்டை போட வைப்பார். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இளைய சகோதரோட சண்டை இருக்கும். சிலர் ஆள் சோம்பேறியாக இருப்பாங்க, எதுலையுமே வந்து படாப்பட்டாக இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்து சிம்மத்தில் இருக்கிற ராகு வந்து என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு வந்து இதை கொடுப்பாரு, விரயத்தை கொடுப்பாரு, அலைச்சலை கொடுப்பாரு, தூக்கம் கட்டு போகும், அலைஞ்சு திரிஞ்சு வேலை வைப்பீங்க, நிறைய நஷ்டமாகும். சரியா, இதெல்லாம் வந்து சிம்மத்தில் இருக்கிறாக செய்வார். தூரதேசத்துக்கெல்லாம் அனுப்பிவிட மாட்டார். எங்கேனாச்சும் வேலை விஷயமா வெளிநாடு வெளிமாநிலத்து போனீங்கன்னா ஓடி வந்துடுவீங்க, அந்தளவுக்கு அனுப்பி வைப்பார். ஸோ சிம்மத்தில் இருக்கிறார் வந்து உள்ளூருக்குள்ளேயே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க சொல்லுவார். உள்ளூருக்குள்ளேயே நம்ம நாட்டாத்தனம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு வந்துட்டு இருக்கலாம். அடுத்து வந்து கன்னியில் ராகு இருக்கிறது நல்ல அமைப்பு தான். கன்னியா ராகு கிடைக்கிறது கொடுத்து வைக்க வேண்டும். ஆள் நல்லா இருப்பாங்க, சரியா, நல்ல புகழ்பெற்ற ஆளாக இருப்பாங்க, நல்ல ஒரு ஹானஸ்ட் மேனாக இருப்பாங்க, சமுதாயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கதை கட்டு எழுதுவாங்க, பெரிய எழுத்தாளராக இருப்பாங்க, பேச்சாட்டு நல்லா இருக்கும், செல்வ சேர்க்கை இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கன்னியில் ராகு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கண்ணியில் புதன் இருந்தால் வச்சுக்கோங்களேன், சூப்பர். புதனுக்கு எடுத்து ராகு நல்ல பலன்களை கொடுப்பார். உங்களுக்குலாம் புதன் திசை வரப்போது கிடையாது, அதனால் ராகு திசை சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். நீங்கள் நல்ல லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் மேச ராசி கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, அருமையான அமைப்பு. கண்ணியில் ராகு இருந்தாரா சூப்பர், சரியா. புதன் கூட இருந்தாரோ அதை காட்டிலும் சூப்பர். கடக லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். இதாங்க சூப்பர், இதுதான் நல்ல ஜோதிடம். இந்த புதனையும் ராகுவையும் குரு பார்க்கணும். எங்கேருந்து பார்க்கணும்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் ரிஷபத்திலேருந்து பார்க்கணும். ரிஷபத்திலேருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்துல, ராசிக்கு 6ஆம் இடம் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் புதனையும் பார்த்துட்டாருன்னா சூப்பராக இருக்குங்க. இவங்க பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க, சரியா. பெரிய ஒரு கல்வி அறக்கட்டளையாளர், படிப்பு சம்மந்தப்பட்டது, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, ஜோதிட சம்மந்தப்பட்டது, அதுக்கு மேலே உள்ள லெவலுக்குலாம் போவாங்க, சரியா. நல்ல ஒரு இதாக இருக்கும். இதுதான் ஒரு ஜோதிட அமைப்பு. ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். மேசராசி கடக லக்கணம், கடக லக்கணத்துக்கு 3ஆம் இடம் கண்ணியில் ராகு இருக்கிறாரு, கூட புதனும் இருக்கிறாரு. புதன் வந்து மூலத்திருகுணம் ஆட்சி பெற்றிருப்பார். இந்த புதனையும் ராகுவையும் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு ரிஷபத்தில் இருந்து 5ஆம் பார்வையால் பார்த்தார வச்சுக்கோங்களேன். இந்த ஜாதகத்துக்கு ராகு திசை சூப்பராக இருக்கும், கோடிக்கணக்கில் பணம் வரும். இவங்களாம் வந்து எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க, சரியா. டெக்னாலஜி, எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு, ஐடி டிபார்ட்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் சயின்ஸு படிப்பு சம்மந்தப்பட்டது போயிடுவாங்க. ஏன்னா புதன் காரகத்தை அப்படியே எடுத்து செய்வார். புதனுக்கு வந்து ஒரு பெரிய வியாபார கிரகம், சரியா. வியாபாரத்தை கொடுப்பாரு, கல்வி அறிவை கொடுப்பாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸை கொடுப்பாரு, அதுபோல் இன்றைக்கி சொல்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கொடுப்பாரு, ஐடி டிபார்ட்மெண்ட், இப்படி நிறைய இதில் போயிடுவாங்க, சரியா. படிப்பு, சயின்ஸு, மேக்ஸு இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போயிடுவாங்க, சரியா. நோகாமல் நுங்கு எடுப்பாங்க. அது ஒயிட் காலர் ஜாப்பில் போய் உட்காந்துருவாங்க. ஒரே வார்த்தை அவ்வளோதான், ஒயிட் காலர் ஜாப்பில் உட்காந்துட்டு நல்லா இது கொண்டு போயிடுவார். ராகு தசை 18 வருஷம் மிகச்சிறப்பாக இருக்கும். இது ஒரு உதாரண ஜாதகம். ஸோ ராசி லக்கணத்துக்கு ராகு பகவான் வந்து 3, 6, 9, 10, 11 இருக்கணும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, மேச ராசி கடக லக்கணம் கண்ணியில் இருக்கணும். ராசிக்கு 6ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம், இது யோக அமைப்பு. இதே மாதிரி ராசி லக்கணத்துக்கு அவர் 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா ராகு திசை 18 வருஷம் நல்லாயிருக்கும். அதுவும் மற்ற திசையில் ராகு புத்தி நடந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது, யோகத்தை கொடுக்கும். ஆனால் 9ஆம் இடத்துல இருந்தார்னா தகப்பனை கெடுப்பார். தகப்பன் உறவுமுறையில் கெடுத்து பலனை கொடுப்பாரு. ஆனால் ஜாதகரை காப்பாற்றிடுவார். ஓகே நேயர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். 17 நிமிஷம் ஆகிப்போச்சு. அடுத்து துலாமில் ராகு இருக்கார் வச்சுக்கோங்களேன். துலாமில் ராகு இருந்தாலும் மூத்த சகோதரனுக்கு ஆகாது. உடம்புல சில பிரச்சனைகள் இருக்கும், ஸ்கின் பிரச்சனை, சில பிரச்சனைகள் வரும், அரிப்பு தடிப்பு இருக்கும், பூர்வீக சொத்து பத்துக்களை ஓரளவு சேரும், சரியா. நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க, நல்ல ஒரு அமைப்பு இருக்கும், சரியா. கொஞ்சம் கற்பனைவாதியாக இருப்பாங்க, கலாரசினர் இருப்பாங்க, நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். துலாமில் இருக்கிற ராகு. வீடு கொடுத்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. துலாமில் இருக்கிற ராகு வந்து புத்திர வழியில் கெடுப்பார், சரியா. துலாமில் ராகு இருந்தால் வந்து புத்திர வழியில் பிரச்சனை இருக்கும், தாமத புத்திர பாக்கியம் இருக்கும், சரியா. தாமத புத்திர பாக்கியம் இருக்கும். குடும்பத்தில் சில நேரம் பண பிரச்சனை இருக்கும், குடும்ப உறவில் சில சலசலப்புகள் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் செய்ய மாட்டார். துலாமில் ராகு இருந்தாலும் மனம் ஒரு நிலையில் இருக்காது, ஆசிரியர் மைண்ட்லேயே இருப்பாங்க இவங்க, சரியா. ஆசிரியர் மைண்ட்லேயே இருப்பாங்க. சில பேருக்கு திருமணம் அமைவதிலும் தாமதம் இருக்கும். அடுத்து வந்து விருச்சிகத்தில் ராகு சத்தியமாக இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் ராகு இருக்கிறவங்க வந்து கெட்ட பழக்க வழக்கம் இருப்பாங்க, சரியா. ஒழுக்கம் நல்லா இருக்காது, சரியா. உடல் நல்ல கோளாறு இருக்கும், ரகசிய உறுப்பில் நோய் இருக்கும். விருச்சிகத்தில் ராகு இருக்கவங்களுக்கு நல்லாவே இருக்காதுங்க, சுத்தமாக மோசமாக இருக்கும், சரியா. இதை வந்து என்ன சொல்கிறது, நல்ல விதமாக பார்க்கப்படாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேசராசி சிம்ம லக்கணத்துக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம் சுத்தமாக நல்லா இருக்காது, கெட்டு போயிடுவான். ரகசிய உறுப்பில் எதனாச்சும் நோய் வந்து, பால்வினை நோய் வந்து உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும். கொஞ்சம் வயசுலே கெட்ட சவாசத்தினால ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கிய பிரச்சனை வந்துடும், பிஞ்சிலே பழுத்துருவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், மேசராசி சிம்ம லக்கணத்துக்கு 4ஆம் இடம் விருச்சிகத்தில் ராகு கெட்டு போயிடுவார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, சுகத்தை கெடுத்துருவார், ஹெல்த் இஷ்யூ வந்துடும். ராசிக்கு 8ஆம் இடம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வாழ்நாள் முழுக்க நோய் நொடியிலே இருக்க வேண்டியதான், சரியா. அதுவும் ரகசிய உறுப்பில் நோய் கொடுப்பாரு, இடுக்கு புடுக்கான இடத்துல வியாதியை கொடுத்துருவார்.
ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மர்ம ஸ்தானத்தில் வியாதியை கொடுத்துருவார். நிறைய பேருக்கு வந்து இந்த பால்வினை நோய், மர்ம நோய், இந்த இன்ஃப்ளெக்ஷன் வருதெல்லாம் பார்த்தோம்னா விருச்சிக ராகு இருப்பார். விருச்சிகத்தில் ராகு இருந்தாருன்னா கெட்டு போயிடும். செவ்வாய் வீடு கொடுத்த செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா ஓரளவு காப்பாற்றுவார். இல்லைனா ராகு சுப தொடர்பு இருக்கணும். குரு பார்வை சுக்கிரன் கூட சேர்ந்து கொஞ்சம் இருந்தாருன்னா பரவாயில்ல. சுக்கிரன் கூட சேர்ந்து இருந்தாருன்னா விருச்சிகத்தில் ஏகப்பட்ட சிக்கலை கொடுப்பார், இடியாப்ப சிக்கலை கொடுத்துருவார். பெண்கள் விஷயத்தில் பெரிய லோலானா இருப்பான், ஸ்டீல் லோலானா இருப்பான். விருச்சிகத்தில் ராகும் சுக்கிரனும் சேர்ந்து மேசராசிக்கு 8ஆம் இடத்துலையும் சிம்ம லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் வச்சுக்கோங்களேன், ரொம்ப கெட்டு போயிடும். ஆனால் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெறுவார், ஓரளவு சமாளிச்சிருவான். சரியா, ஓரளவு அடிபட்டாலும் பிடி கொடுக்க மாட்டானுங்க, அடி வாங்கினாலும் பிடி கொடுக்க மாட்டானுங்க, அப்படி போயிடும். ஸோ இப்படி நிறையா இருக்குங்க. இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அது வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். சரியா, ஏன்னா நம்ம நிறைய ஜாதகம் பார்க்குறோம், நடைமுறையில் நிறைய ஜாதகம் பார்க்குறதுனால அதை சொல்லிடலாம், புட்டு வச்சிடலாம். பட் வி வில் டேக் சம் டைம். நான் இப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. சரியா, அந்த இதே 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து விருச்சிகத்தில் ராகு இருந்தார் வச்சுக்கோங்களேன், உத்தியோகத்தில் சில பிரச்சனை இருக்கும். உத்தியோகத்தில் நல்லா இருக்க முடியாது, தாய்மாமன் ஆதரவு இருக்காது, தாய்மாமனுக்கு உனக்கு சண்டை இருக்கும், மாமன் பொண்ணு கொடுத்த மாமன் மச்சனை கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க, நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது. அதே நேரத்தில் வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா சகோதர விஷயத்திலும் பிரச்சனை இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்கள், குறிப்பாக இளைய சகோதரர்கள், தம்பி விஷயத்தில் சண்டை போட்டுட்ருப்பானுங்க, தம்பி தங்கச்சி விஷயத்தில் சண்டை போட்டுட்ருப்பானுங்க, ஒரு இணக்கம் இருக்காது. அடுத்து வந்து நான் கொஞ்சமாக தான் சொல்கிறேன், இன்னும் நிறைய சொல்லலாம். பட்டு டைம் ஆகிட்டே இருக்கும், கேட்குறதுக்கும் சில பேருக்கு போர் அடிக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் வாட்டர் மேபி ராகு சரியில்லாதவங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ராகு திசை நடக்கிறவங்களும் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட கொடுங்க. நம்மக்கிட்ட செக் பண்ணுறதா நம்பருக்கு அனுப்புங்க, 8807457629. அதே மாதிரி எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்லுவேன். சரியா, தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறது வேறு, கமெண்ட் பாக்ஸில் பதில் அளிக்கிறது வேறு. அடுத்து வந்து தனுசுல இருக்கிறார், தனுசுல ராகு இருக்கலாம், கோதண்ட ராகு அப்படிமோ. ஏன்னா தனுசு வந்து ஒரு குருவினோட வீடு, நல்ல அமைப்பு தான், நல்ல ஒரு இனிமையான இல்வாழ்க்கையை கொடுப்பாரு. வாழ்க்கையில் செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும், 40 வயசுக்கு மேலே நல்ல வேலைக்கு போவாங்க, கஷ்டப்பட்டு முன்னே வேலைக்கு போவாங்க, ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, தனுசில் இருக்கிற ராகு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. குரு பார்வைச்சுன்னா சூப்பர். சரியா, குரு வந்து சிம்மத்திலேருந்து பார்க்கணும், நல்ல அமைப்பு. சரியா, சிம்மத்திலேருந்து குரு 5ஆம் பார்வை 10ஆம் வச்சுக்கணும், நல்லாயிருக்கும். இல்லைனா குரு வந்து மேசத்துலேருந்து உங்கள் ராசியிலேருந்தே பார்க்கணும். சரியா, நல்லாயிருக்கும். ராகு திசை வந்து மோசம் பண்ணிடாது, நல்ல பலன்களை கொடுப்பாரு. இருப்பினும் ராகு வந்து என்ன பண்ணுவார்னா கலசரத்தை கொடுப்பாரு. தனுசில் இருக்கிற வந்து கலசரத்தை கொடுப்பாரு, தாமத திருமணத்தை கொடுப்பாரு, கணவன் மணி இணக்கத்தை கொடுப்பாரு, ஒரு இன்டகிரேஷன் இருக்காரு, சொந்த பந்தத்தை கூட சண்டை போட்டுருப்பாங்க, கூட்டுத்தொழிலாம் நல்லபடியாக அறியாது, பங்குசாரர்கிட்ட சண்டை போட்டுருப்பாங்க. சரியா, ஷேரிங்லாம் நல்லபடியாக இருக்காது இவங்ககிட்ட. அதே நேரத்தில் வந்து தாய்க்காகாமல் போயிடும். சரியா, சில நேரம் தாய்க்காகாமல் போயிடும். தாய்வில் உறவுல சில பிரச்சனைகள் இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்காது, நிலமனம் விவசாயம்லாம் நல்லபடியாக இருக்காது, இவங்களுக்கெல்லாம் விவசாயம் நல்லபடியாக கை கொடுக்காது. ஸோ இந்த கெடுபலங்களை கொடுப்பாரு. அவர் எங்கே இருந்தாலுமே சில கெடுபலங்களை கொடுப்பாரு. ராகு கெடுபலங்களை கொடுத்து தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, அவர் என்றைக்குமே வந்து யாருக்கும் அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டார். எவ்வளோ பெரிய ஆளாக்குனாலுமே அவங்ககிட்ட இருந்து தனிப்பட்ட சில விஷயத்தை எடுத்துருவார். நிறைய பேர் பார்க்குறோம், பெரிய கோடீஸ்வரம் வாங்க, பெரிய கட்சி தலைவர், நான் போராடம்னா கூட்டம் வரும்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்து வச்சுக்கோங்களேன், பொண்டாட்டி விட்டு புரிஞ்சிருப்பான். அவன் பொண்டாட்டி இங்கே இருப்பான், லண்டனில் இருப்பான், இவன் தமிழ்நாட்டில் இருப்பான், இவன் வேறு மாதிரி சகவாசத்தில் இருப்பான். ஆனால் அவனை பார்க்க கூட்டம் அப்படி கட்டி அழுவும். சரி, இன்றைக்கி நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க, அரசியல் கட்சியில் புதுசாக வந்த தலைவர்களுக்கெல்லாம் பெரிய இது இருக்குது, ஆனால் குடும்ப வாழ்க்கை இருக்காது, குடும்பத்தை விட்டு தனியாக இருந்துட்டுப்பான். அவங்ககிட்ட கேட்டால் தான் 1008 பிரச்சனை தெரியும். அவனுக்கு ஏதோ ஒரு இடியாப்பு சிக்கல் இருக்கும், ஆனால் பெரிய கூட்டம் இருக்கும், மாசு இருக்கும், ஒரு கிரேஸ் இருக்கும். உண்மை, இதெல்லாம் சத்தியம். சரியா, ஜோதிடம் என்கிறது 100க்கு 100 சத்தியம். ஒரு நல்ல ஆள் பார்த்துட்டாங்கன்னா தெளிவாக சொல்லிடலாம். அடுத்து வந்து மகரத்தில் ராகு இருக்கலாம். மகரம் வந்து ராகுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. மகர ராகு நல்ல பழத்தை கொடுப்பாரு, யோகத்தை கொடுப்பாரு, பொருளாதாரத்தை நல்ல ஏரியா கொடுப்பாரு, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு, நல்ல மனைவி புத்திரர்களை கொடுப்பாரு, நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. இருப்பினும் மகர ராகு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை கெடுப்பார். சரியா, மேசராசிக்கு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், உடல்நல பிரச்சனை கொடுப்பாரு, திடீர்னு வம்பு வழக்கில் போய் மாட்டி விட வைப்பார். அதே நேரத்தில் வந்து புத்திர பாயக்கத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை கொடுப்பாரு, புத்திர சந்தானத்தை கெடுப்பார். பிள்ளைகள் புத்திர பாயக்கத்தை கொடுத்துருவார், ஆனால் பிள்ளைகள் ஓரளவு ஒழுங்காக இருக்காது, பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து வந்து கும்பத்தில் ராகு இருக்கக்கூடாது. பொதுவாக வந்து ராகு விருச்சிகம் கும்பத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா செவ்வாயோட ஸ்திர வீட்டிலும் சனி பகவானுடைய ஸ்திர வீட்டிலும் ராகு இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா, கும்பத்தில் இருக்கிற வந்து என்ன, இவங்க வந்து தாமதமாக குடும்பம் அமையும், திருமணம் தாமதமாகவும், குடும்பத்தில் அந்தளவு நல்லா இருக்காது, எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனால் இவங்க கையில் அந்தளவு பொருளாதாரம் இருக்காது. சரியா, அந்த அமைப்பை கொடுப்பாரு. தாப்பனை கெடுப்பார். சரியா, தாப்பனுக்கு நல்லா இருக்காது, தாப்பனோட ஒரு நல்லா இருக்காது, கோயில் உலகத்துக்குலாம் அந்தளவு நல்லா போக மாட்டாங்க, இறையன்பு இருக்காது. அன்னையா சித்து வேலைகள்லாம் நல்லா பார்ப்பாங்க. சரியா, சனி பகவானுடைய மூலத்திருவோன வீட்டில் இருக்கிறனால சித்து வேலைகள்லாம் பார்ப்பாங்க, சில காரியங்கள்லாம் செய்வாங்க. அதே நேரத்தில் வந்து இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா உத்தியோகத்தை கெடுப்பார், உத்தியோகத்துக்கு போக மாட்டாங்க, உத்தியோகத்தில் பெருசாக லீவ் எடுப்பாங்க, உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும். சரியா, உத்தியோகம் நல்லா இருக்காது, உறவு முறைகளில் சில பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து மீனத்தில் ராகு வந்து நல்ல அமைப்பு தான். குரு வீட்டில் இருக்கிறாரு, நல்ல ஒரு கெட்டிக்காரத்தனத்தை கொடுப்பாரு, அமைதியான வாழ்வு இருக்கும், கோயில் உலகத்துக்குலாம் நல்லபடியாக போயிட்டு வருவாங்க, நல்ல ஒரு அற்புதமான காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. மீனம் ராகு வந்து ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஏன்னா ராகு வந்து ஒரு சர்ப்ப கிரகம். சரியா, அது வந்து குருவுடைய நீர் ராசியில் இருக்கிறதுனால நல்லா குளிர்ந்து போய் நல்லபடியாக இருக்கும். பாம்பு வந்து தண்ணி குளிர்ந்துச்சுன்னா ஒரு நிலைப்பாடாக இருக்குங்க.
பாம்பு தண்ணிக்குள்ளே இருந்துச்சு வச்சுங்களேன், அது சுவாமி சிவனேன்னு இருக்கும். தரையில் வந்தால் தான் அது கொஞ்சம் வேலையை காட்டும். நெருப்பு பக்கம் போச்சுன்னா ரொம்ப சேட்டை பண்ணும். சின்ன நெருப்பு அதுக்கு ஆகாது. தண்ணிக்குள்ளே இருக்கிற பாம்பு நல்லாயிருக்கும். அதான் மீன ராசியில் இருக்கிற பாம்பு ஓரளவு, அந்த ராகுனாலே பாம்பு தானே, சரியா? ராகுனாலே பாம்பு தான். பாம்பு தான் ரெண்டாக இருக்குது. தலைப்பாகம் கேது, வால்பாகம் ராகு. மனித தலையும் பாம்பு உடலும் ராகு பகவான், பாம்பு தலையும் மனித உடலும் கேது பகவான். ஸோ ராகு கேதுகள் வந்து ஒரு கிரகம் தான் ரெண்டாக பிரிஞ்சு இருக்குது. ஸோ மீனத்தில் இருக்கிற ராகு வந்து ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இருப்பினும் மேசராசிக்கு வந்து அவர் தொழிலை கெடுப்பார், காரியத்தை கெடுப்பார், பூஜை புனஸ்காரம் செய்ய விட மாட்டார், சில தடங்களை கொடுப்பார், கோயிலுக்கு என்னாச்சும் போனாலும் கோயிலுக்கு கொளுத்து போக விட மாட்டார். அதே நேரத்தில் வந்து கலசரத்தையும் கெடுப்பார், சரியா? திருமண உறவை கெடுப்பார், திருமணத்தை கொடுப்பார், கணவன் மணி இணக்கத்தை கெடுப்பார். ஸோ எங்கே இருந்தாலுமே அவர் சில நல்ல பலன்களை கொடுத்து சில கெடுபலங்களை கெடுப்பார். ஓகே நேயர்களே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராகு பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் எந்தெந்த ராசியில் இருந்தார்னா என்னென்ன பலன்கள் அப்படின்னு ராசிக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ராகு பகவான் வந்து சில லக்கணங்களுக்கு வந்து நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுப்பார், சரியா? அவர் எந்த இடத்துல 3, 6, 9, 10, 11 இடத்துல இருந்தாலுமே மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 50% தான் பலன்களை கொடுப்பார். அவர் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி 100க்கு 50% தான் பலன்களை கொடுப்பார். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 80% நல்ல பலன்களை கொடுப்பார். மிதுனம், கன்னி, மகரம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 80% நல்ல பலன்களை கொடுப்பார். ரிஷபம், துலாம், கும்பம், இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 60% நல்ல பலன்களை கொடுப்பார், சரியா? பொதுவாக அவர் வாழ்நாள் முழுக்க ராகு அமைப்பின் படி நீங்கள் இந்த நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சதவீதத்தின் அடிப்படை, இந்த பெர்சன்டேஜின் படி தான் பலன் கொடுப்பார். தனுசு, மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பார், 100க்கு 60% கொடுப்பார், சரியா? ஸோ ரொம்ப ஒஸ்டி யாருக்குன்னா மேச ராசியில் வந்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ப லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு வந்து 50% தான் கொடுப்பாரு, நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. அது குறிப்பாக கடக லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப மோசமான பலன்களை கொடுப்பாரு. இப்போ இன்றைக்கி ராகு திசை நடக்கிறதுல வந்து மேச ராசியில் வந்து இந்த கடக லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துவார். அது குறிப்பாக ராகு வந்து லக்கணத்துக்கு வந்து 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல இருந்தார்னா பொருளாதாரத்தை கெடுத்துருவார், குடும்பத்தை விட்டு அனுப்பிட்டுருவார், கடன் வாங்க வச்சுருவார். 4ஆம் இடத்துல இருந்தால் சுகம் கெட்டு போயிடும், சரியா? சுகம் கெட்டு போயிடும், வாழ்நாள் முழுக்க வியாதி இருக்கும், சில பிரச்சனை அசைவ பிரச்சனை கொடுத்துருவார். 5ஆம் இடத்துல இருந்தார்னா பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை கொடுப்பாரு, அதிர்ஷ்டம் இருக்காது, தொட்டக்காரம் தொடங்காது, காரிய அனுகூலம் இருக்காது. 7ஆம் இடத்துல இருந்தாலும் இன்டெகிரேஷன் முடிஞ்சு போச்சு, கிரிமினல் வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு கொடுத்துருவார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை கொடுப்பாரு, சில சிக்கலை கொடுத்துருவார். வெளிவட்டார போக்குவரத்தில் சில சிக்கல்கள், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு, விவகாரத்து, அது இதுன்னு தேவையில்லாத விஷயத்தை கொடுத்து கெடுத்துருவார். 12ஆம் இடத்துல கொடுத்தாருன்னா ஊரை விட்டு அனுப்பி விட்ருவார், சரியா? ஊரை விட்டு அனுப்பி எங்கேயோ ஓட விட்டுருவார், தூக்கத்தை கெடுத்துருவார். ஸோ ராகு வந்து லக்கணத்துக்கு நீங்கள் எந்த ராசியில் எந்த ராசி மேச ராசி இருந்தாலும் சரி லக்கணம்னு ஒன்று இருக்கும், அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது, சரியா? 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், ஆண் வாரிசை கெடுத்து பெண் வாரிசுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல இருந்தால் தகப்பனை கெடுத்துட்டு உங்களை நல்லபடியாக வைப்பார். ஓகே நேயர்களே, ராகுவை பற்றி சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. இப்போ தசாபுத்திக்கு வந்துடுவோம், சரியா? தசாபுத்திக்கு வந்துட்டோம்னா நீங்கள் ஒவ்வொரு தசாபுத்திலும் என்னென்ன செய்யணும் அதை நான் சொல்லிடுறேன், சரியா? அதே மாதிரி ராகு வந்து லக்கணத்தில் இருக்கக்கூடாது, சரியா? லக்கணத்தில் இருந்தாருன்னா என்ன, லக்கணத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்ன வித்தியாசமான தோற்றம் இருக்கும். லக்கணத்தில் ராகு இருக்கிறாருங்க, பிறந்த லக்கணம், சரியா? அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, லக்கணத்தில் ராகு இருந்தாருன்னா ஆள் எதுலையுமே தனிச்சு இருப்பாங்க, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, சரியா? வெளியே வந்து தைரியமாக தருவாங்க, உள்ளே வந்து பயமாக இருக்கும், இப்படி ஒரு அமைப்பை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா கண் பிரச்சனை கொடுப்பாரு, சரியா? கண் பிரச்சனை இருக்கும், வாய்த்துக்கும், பேச்சுவார்த்தை நல்லா இருக்காது, ஆரம்ப கல்வி நல்லா இருக்காது, பொருளாதாரம் நல்லா இருக்காது. 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், சரியா? 3ஆம் இடத்துல ராகு இருக்குது, தைரிய வீரிய காரியத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு பழக்க வளத்தை கொடுப்பாரு. 4ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா தாயை கெடுத்துருவார், சுகத்தை கெடுத்துருவார். 5ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா புத்திர பாக்கியம் நல்லா இருக்காது, தாமத திருமணம் நடக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், எதிரிகளை தோஷம் பண்ணிடுவாங்க, போட்டி வம்பு வழக்கு பிரச்சனையில் சைன் பண்ணிடுவாங்க. 7ஆம் இடத்துல இருந்தால் திருமண உறவு நல்லா இருக்காது. 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா நோய் நொடியோடு இருப்பாங்க, சில பேருக்கு ஆயுள் பங்கமாக இருக்கும். லக்கணாபதியும் கெட்டு 8ஆம் கட்டம்னா ஆயுள் பங்கமாயிரும். 9ஆம் இடத்துல இருந்தாலும் தகப்பனுக்கு எடுத்து நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரியா? ஆனால் இவங்களுக்கு பெரிய பேர் போல் அந்தஸ்து கிடைக்காது, ஏதோ வாழ்ந்தேன் போனேன்னு போயிடுவாங்க. 10ஆம் இடத்துல இருந்தாலும் தொழிலில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு, தொழிலில் நல்ல அமைப்பு கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல ஒரு பாம்பு இருக்கலாம். ஸோ 10ஆம் இடத்துல ராகு நல்ல இடத்துல இருந்தார், நல்ல நிலைமையில் இருந்தார் வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே மேசராசி மேச லக்கணத்தில் பிறந்து 10ஆம் இடம் மகரத்தில் ராகு இருக்கிறாரு, சூப்பர். 4ஆம் இடத்துல குரு இருந்து பார்க்குற வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கண்ணிலேருந்து குரு பார்க்குற வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். மேசராசி மேச லக்கணம் உதாரணத்துக்கு
10ஆம் இடம் மகரத்தில் ராகு இருந்தார்னா கோடிக்கணக்கில் தூக்கிடுவாங்க. தொழிலில் பெரிய மைக்ரேட்டாக இருப்பாங்க. தொழில் பிஸ்னஸில் பெரிய லெவலுக்கு போயிடுவார். ஸோ 10ஆம் இடத்துல ராகு தொழில் நல்ல இடத்த கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், நல்ல லாபத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. ஆனால் இவரை சுற்றி ஒரு பொய் சொல்கிற கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், இவர்கிட்ட பிடிக்க தின்ற கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். 11ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா அனைத்து வளர்ச்சியத்தையும் கொடுப்பாரு. ஆனால் இவர்கிட்ட இருந்து எல்லாரும் பிடிக்கி தின்னுருப்பானுங்க. இவரை சுற்றி ஒரு பொய்யான கூட்டம் இருக்கும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. சரியா? ஓகே நேர்களே, அடுத்து வந்து ராகு தசையில் என்னென்ன புத்தியில் என்னென்ன வழிபாடு அதை சொல்லிடுவோம். பொதுவாக ராகு திசையில் வந்து சூரிய புத்தி நல்லா இருக்காது, சந்திர புத்தி நல்லா இருக்காது, செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது, சனி புத்தி நல்லா இருக்காது, கேது புத்தி நல்லா இருக்காது. சரியா? இந்த 6 புத்தியும் நல்லா இருக்காது. சரியா? ஆனால் ராகு நல்ல நிலைமையில் இருந்து புத்திநாதர் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ராகு திசையில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, சனி புத்தி, கேது புத்தி. சரியா? இந்த 5 புத்தியும் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. ராகு திசையில் புதன் புத்தி, ராகு திசையில் குரு புத்தி, ராகு திசையில் ராகு புத்தி நல்லா இருக்காது. ஸோ ராகு திசையில் நல்ல புத்தி எது சொன்னோம்னா புதன் புத்தி, குரு புத்தி ஓரளவு நல்லாயிருக்கும். மற்ற புத்தியெல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன் கொடுக்கும். அதுலேயும் சூரிய புத்தி, சந்திர புத்தி அந்தளவு சிறப்பாக இருக்காது. சூரிய சந்திரன் 2 பேருமே ராகுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க 2 பேருமே நிழல் கிரகங்கள். ராகு வந்து ஒரு இருள் கிரகம். ராகுனாலே 100% இருள்னு அர்த்தம். இருண்ட கிரகம், டார்க். இருட்டுன்னு அர்த்தம். என்ன சொல்லுவாங்க? திக் டார்க். அவருக்கு வெளிச்சமே கிடையாது, ஃபுல். அவ்வளோதான். ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்தை கெடுப்பாருங்க. ஒரு விளக்கு மேலே ஒரு கம்பளி போர்வை போட்டு மூடின மாதிரி, ஒரு விளக்கு மேலே ஒரு பெர்மட்டா, இந்த விளக்கு இருக்குல்ல, கும்பிள் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் லைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டார்ச் மேலே ஒரு பல்பு மேலே ஒரு கம்பளியை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பல்போட வெளிச்சம் இருக்காது. அது மாதிரி தான் ராகுனாலே ஒரு கம்பளி, கருப்பு கலர் கம்பளியை போட்டு மூடின மாதிரி தான் அந்த வீட்டை மூடிடுவார். ஸோ அப்பேற்பட்ட ராகு வந்து சுப தொடர்பில் இருக்கணும். குரு பார்வை, சுக்கிரன் பார்வை, புதன் பார்வை, இல்லைன்னா அந்த கிரகங்களோட சேர்ந்து இருந்தார்னா அந்த கிரகத்தை கெடுத்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. குரு கூட சேர்ந்து இருந்தார்னா ராகு புத்தி நல்லாயிருக்கும். இப்போ குருவும் ராகு சேர்ந்து இருக்கிறாங்க, ஆனால் ராகு தசை நல்லாயிருக்கும். ஆனால் அது பின்னாடி வர குரு திசை கெட்டு போயிடும். ஏன்னா குரு வந்து ராகுகிட்ட தான் இயல்பை இழந்துருவார். சரியா? இப்போ சில பேருக்கு ராகும் குரு சேர்ந்து இருப்பாங்க, அது ஒரு வகைக்கு நல்லா தான். ராகு திசை நல்லாயிருக்கும், ஓரளவு நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா கூடுதலாக நல்லாயிருக்கும். ஆனால் அது பின்னாடி வர குரு திசையை கெட்டு போயிடும். ஏன்னா ராகு வந்து குருவை போட்டு அப்படியே அமைக்கிடுவார், முன்னாடி கொடுத்து பின்னாடி கெடுப்பார். ஸோ இப்படி நிறைய அற்புதங்கள்லாம் ராகு பண்ணுவார். வாழவும் வைப்பார், கீழே விழவும் வைப்பார், இலை வைப்பார், கீழே விழவும் வைப்பார். சரியா? ஆதரவும் கொடுப்பார், கையும் வெட்டுவார். சரியா? ராகு ஒரு துண்டிப்பு கொடுத்துட்டாருன்னா அந்த உறவு சேராது. ராகு கொடுக்குற பிரிவு வந்து நிரந்தரமான பிரிவை கொடுத்துருவார். யாராக இருந்தாலும் சரி, அவர் எப்பேற்பட்ட ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ராகு தான் தசையில் வந்து ஒரு உறவை உங்கள்கிட்ட இருந்து பிரிக்கணும்னா நிரந்தரமாக பிரிச்சிருவார். அது யாராக இருந்தாலும் சரி, அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, தாய் தப்பனா மனைவியோ யாராக இருந்தாலும் சரி, அந்த உறவை உங்கள்கிட்ட பிரிக்கணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஆதிபத்தியம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவை உங்கள்கிட்ட வந்து பிரிச்சிருவார். ரேட்டாக கட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுருவார், துண்டை போட்டுருவார். அந்த உறவு உங்கள் வாழ்நாள் திருப்பி வரவே வராது. அந்த காரியத்தை செய்கிறவர் ராகு. ஸோ அந்த ராகு திசை வந்து ரொம்ப ஒரு மோசமான திசை. ராகு திசை நடக்கும்போது நீங்கள் துர்க்கையம்மன் அல்லது காளியம்மன் வழிபாடு பண்ணணும். சிவன் கோயிலுக்கு போய்ட்டு துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணலாம். வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு ராகு வேளையில் போய் விளக்கு போடலாம். எலுமிச்சம்பழ விளக்கு, நெய் விளக்கு, மஞ்சள் குங்குமம் கொடுக்கலாம். அம்மனுக்கு வந்து சிவப்பு கலர் பார்வை சாத்தலாம். ஆக்ரோஷமான அம்மனை கும்பிடணும். பத்திரகாளி அம்மன், துர்க்கை அம்மன், ரணகாளி, ருணகாளி, காளி, நீலி, சூலி, பிருந்திரகா தேவி, இப்படி சில அம்மனை கும்பிடலாம். ராகுக்குன்னு நிறைய பூஜைகள்லாம் இருக்குது. அதை ஒரு நாள் நான் சொல்கிறேன். நான் இதே வீடியோவில் இருந்து அதிகமாகிடுச்சு. அதுபோக ராகு திசையில் ராகு புத்தி நடக்கிறவங்க துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள், பௌர்ணமி தோறும் வழிபாடு பண்ணுங்கள். ராகு திசையில் வந்து குரு புத்தி நடக்கிறவங்க சிவன் கோயிலுக்கு போங்க, சிவபெருமானை கும்பிட்டு ராகு பகவானுக்கு விளக்கு போட்டு வாருங்க, துர்க்கைக்கு விளக்கு போடுங்க. ராகு திசையில் வந்து குரு புத்தி நடக்கிறவங்களும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம், வேலைக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடலாம். ராகு திசையில் வந்து சனி புத்தி நடக்கிறவங்க நல்லா இருக்காது. ராகு திசை சனி புத்தி நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிவன் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? சிவன் வழிபாடு பண்ணுங்கள். 12 படி கற்பனை சாமி கும்பிடுங்க, ஐயனாரை கும்பிடுங்க, ஆஞ்சநேயர் கூட கும்பிடலாம். அடுத்து ராகு திசையில் வந்து புதன் புத்தி நல்லாயிருக்கும். ராகு திசை புதன் புத்தி நல்லாயிருக்கும். புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், புதனுடைய சோத்திரத்தை சொல்லுங்கள். ராகு திசை கேது புத்தி சுத்தமாக நல்லா இருக்காது. சர்ப்ப விநாயகரை கும்பிடணும். அதே மாதிரி மேசராசிக்கு ஒரு விநாயகர் இருக்கிறாரு, விக்ன விநாயகர்னு இருக்கிறாரு. சரி, அந்த விநாயகர் வேணா நான் அனுப்புகிறேன். அந்த விநாயகர் படத்தை வச்சு கும்பிடலாம். ராகு திசை கேது புத்தி நடக்கிறவங்க, பொதுவாக ராகு திசை நடக்கிறவங்க சர்ப்ப விநாயகரை கும்பிடலாம். ஏன்னா விநாயகருக்கு வந்து ராகு கேது கட்டுப்பட்டவர்கள். விநாயகருக்கு 2 பக்கம் சர்ப்ப கிரகங்கள் இருக்கும். அரச மரத்தடியில் 2 பக்கம் சர்ப்பக்கரை இருக்க விநாயகரை கும்பிடலாம். ராகு திசை நடக்கிறவங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு கும்பிடலாம். அதுபோல் சதுர்த்தி திரி அன்னைக்கும் கும்பிடலாம். பொதுவாக விநாயகர் எப்போ வேணாலும் கும்பிடலாம். ராகு திசை சுக்கிரபுத்தி கெடுக்குங்க. சுக்கிரபுத்தி விட்டுட்டேன் பார்த்தீங்களா? ராகு திசை சுக்கிரபுத்தி ரொம்ப ஒரு லாங் பீரியட் இருக்கும். ராகு திசை சுக்கிரபுத்தி வந்து பெண்கள் விஷயத்தில் நிறைய சேட்டையை கொடுக்கும். ஒரு மனுஷன் ஸ்கிப் ஆகிறது ஃபுல்லாக அந்த மேசராசியில் ராகு திசை சுக்கிரபுத்தியில் ஸ்கிப் ஆயிடுவாங்க. பெண்கள் சவாசம் இருக்கும். ஆண்கள்லாம் பெண்கள் சவாசம், பெண்கள்லாம் ஆண்கள் சவாசம், ஸ்கிப் ஆகும், மனம் தடுமாற்றமாக இருக்கும். சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னா ஏகப்பட்ட சிக்கலை கொடுத்துருவார். சரியா? வம்பு தும்பு வழக்கு, பெண்களால் அவமானம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஸோ ராகு திசை சுக்கிரபுத்தி நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? காம்பினேஷன் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இரும்பும் காந்தமும் இணைஞ்ச மாதிரி இருக்கும்.
ஸோ ராகுதிசை சுக்கிர புத்தியில் பிரச்சனை நிறைய வரும். துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணணும். அடுத்து ராகுதிசை சூரிய புத்தி, சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சிவன் வழிபாடு பண்ணணும். ராகுதிசை சந்திரன் புத்தி அம்மன் வழிபாடு, தேவி கருமாரி அம்மன் வழிபாடு பண்ணால் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகுதிசை செவ்வாய் புத்தி, செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசை கவசம் படிக்கணும். திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். ஓகே நேயர்களே, நான் கொஞ்சம் வீடியோ லென்த்து கருதி இதோட முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம்னு நினச்சேன், எனக்கு டயர்டாயிருச்சு, ரொம்ப பேச முடியல. சரியா, தண்ணியை குடிச்சிக்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது, லக்கண ரீதியாக நிறையா சொல்லலாம். மேசராசியில் மேச லக்கணத்துக்கு ராகு இந்த இடத்துல இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு, ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இந்த இடத்துல இருந்து என்ன பலன்கள் கொடுப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி தசாநாதர்கள் புத்திநாதர்கள் இதை சொல்லணும். அதுபோல் ராகு வந்து தசாநாதர்களுக்கு வந்து 6 8 12 மறையக்கூடாது. இப்போ ராகு திசை புதன் புத்தி நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராகுக்கு வந்து புதன் வந்து 6 8 12 மறைஞ்சிட்டார்னா ராகு திசை புதன் புத்தி நல்லா இருக்காது. இத்தனைக்கும் புதன் ஆட்சி உச்சம் அடைஞ்சார்னா ஓரளவு பரவாயில்ல. புதன் கெட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்காது. சரியா, உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ ராகு வந்து விருச்சிகத்தில் இருக்கிறாரு. ராகு திசை புதன் புத்தி நடக்கு, புதன் மேசத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தம் ராகு திசை புதன் புத்தி நல்லா இருக்காது. ஏன்னா ராகு புதன் 6ஆம் இடத்துல போயிட்டார். 2 பேத்துக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் தான். செவ்வாய் சரியில்லை வச்சுக்கோங்களேன், சுத்தமாக அவுட். சரியா, இப்போ இங்கே வந்து 2 பேர்த்து நிர்ணயம் பண்ணுறாரு செவ்வாய். இதுதான் ஜோதிடத்தில் ஓரளவு சூட்சுமம். சரியா, ராகு திசை புதன் புத்தி 2 பேரும் மேச விருட்சத்தில் இருக்காங்க. 2 வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். ராகுக்கு செவ்வாய் புதன் வந்து மறைஞ்சிட்டார். தசாநாதனுக்கு புத்திநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். ஆனால் வீடு கொடுத்த செவ்வாய் நல்ல நிலைமை இருந்தாருன்னா ஓரளவு தசை நல்லாயிருக்கும். இல்லைனா ராகு திசை புதன் புத்தி மொத்தமாக சுருட்டி போட்டுரும். சரியா, லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி ஆதிபத்தியத்தை கெடுத்துரும். ஆள் புத்திசாலித்தனமாக மக்கு பயலாக இருப்பான். புதன் வந்து புத்தியை கெடுத்துருவார். புதன் நாள் புத்தி தானே, புத்தி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இப்படி ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் நிறைய சொல்லலாம். நிறைய சொன்னோம்னா உங்களுக்கு ஜோசியம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வந்து பாடு சொல்லி தான் முக்கியம். சரியா, பாடு சொல்லி பழப்பு முக்கியம், லாபம் முக்கியம், பணம் முக்கியம், தேக ஆரோக்கியம் முக்கியம். ஸோ வாட் எவர் மேபி, ராகு வந்து ஒரு நிழல் கரகம், சாயா கரகம். இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து தன் நிலைப்பாடை வச்சுக்குருவார். பார்த்து இருங்க. சரியா நேர்களே, ராகு திசை நடக்கிறவங்க நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். எதுவும் உங்களுக்கு மனசில் கேட்கணும் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா, ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. 8807457629. அதுக்கு என்னென்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமே இறைவன் மேசராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அடுத்து வல்ல நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் திருக்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. 18 வருஷம் நீங்கள் ராகுவின் பிடியில் இருப்பீங்க. அடுத்து வருகின்ற 18 வருஷத்துக்கு நீங்கள் ராகுவின் பிடியில் தான் இருப்பீங்க. ராகு தான் உங்களுக்கு கோலாட்சி பண்ணுவார். சரியா, உங்களுக்கு கோச்சாரத்தில் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலுமே ராகு வந்து இப்போதைக்கு பரவாயில்ல. 11ஆம் இடம், 10ஆம் இடம், 9ஆம் இடம். அடுத்து ராகுவால் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு அமைப்பில் போவார். சரியா, அவர் வந்து விருச்சிகத்துக்கு வர்ற வரைக்கும் தான். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷத்துக்கு ராகுவால் எந்த பிரச்சனையும் இல்லை. கோச்சாரத்தில்னா எப்படி ராசிக்கு. ஆனால் நீங்கள் லக்கண ரீதியாக உங்களுக்கு தசா புத்தியில் அவர் எப்படி இருக்காருங்கிறது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் ராசிக்கு எடுத்துட்டோம்னா ராகு பயிற்சி அடுத்தடுத்து நல்லா தான் இருக்குது. அதனால் அவர் கீழ் நோக்கி தான் வருவார். 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம், 9ஆம் இடம். பரவாயில்ல, 9ஆம் இடத்துக்கு வந்தாலுமே கோதண்ட ராகு தான், ரொம்ப கெடுக்க மாட்டார். ஸோ ராகுவால் இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா, தசா புத்தியால் ஒரு 18 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா, அப்போ ஒரு 18, இது ஒரு 4 22. ஸோ ஒரு 22 வருஷத்துக்கு உங்களை நிர்ணயம் பண்ணுறவர் ராகு தான். சரியா நேர்களே, தசா புத்தி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான். குரு திசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் குரு திசை நடக்கு சார் எனக்கு, இல்லைன்னா செவ்வாய் திசை நடக்கு சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கு கேந்திரமாக ராகு வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும் சில பேருக்கு. ஆனால் செவ்வாய் ஒரு வீட்டில் இருக்கார் வச்சுக்கோங்க. செவ்வாய் வந்து உதாரணத்துக்கு மகரத்தில் இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார், நல்ல அமைப்பு தான். ஆனால் ராகு வந்து மேசத்தில் இருந்தார் வச்சுக்கோங்களேன், செவ்வாய் திசையில் ராகுடைய பங்களிப்பு இருக்கும். ராகுக்கு கேந்திரமாக செவ்வாய் வரக்கூடாது. அதே மாதிரி ராகு வந்து செவ்வாய் பார்க்கக்கூடாது. ராகுக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல செவ்வாய்க்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்துல ராகு வந்துட்டாருன்னா செவ்வாய் திசையில் ராகுவோட பங்களிப்பு இருக்கும். இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதான் முதலே சொன்னேன், ராகு தனக்கு கேந்திரமாக இருக்கிற கிரகங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிக்குருவார். தனக்கு தாங்கூட இருக்கிற கிரகம், தனக்கு 4ஆம் இடம், தனக்கு 7ஆம் இடம், தனக்கு 10ஆம் இடம், இதில் இருக்க கிரகங்களை பலனை எடுத்துகிட்டு கொடுப்பார். சரியா, நல்ல கிரகங்கள் இருந்தார்னா நல்லபடி பலன்களை கொடுப்பார். பாவ கிரகங்கள் இருந்தார்னா பாவத்தை கொடுப்பார். சரியா, அவர் இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி தான். வாழ்த்துக்கள், நன்றி. அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் திருக்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக.